கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலானே உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எல்லோரும் இந்த உலகத்தில் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி, லவ்வர்ஸ் டே என்று சொல்லி இப்பொழுது இந்த February 14ஆம் நாள் மிக ரொம்ப நல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மீது உண்மையான அன்பை செலுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதிலே மறந்து போக வேண்டாம். எனவே இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷமான ஒரு நல்ல ஒரு செய்தி, அன்பை குறித்த ஒரு செய்தி உங்கள் மத்தியிலே பாடலும் வசனமும் என்ற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நற்செய்தி ஜெபக்குழு என்ற ஒரு சார்பிலே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனவே உங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு நாளில் உண்மையான அன்பு எது? அன்பே ஆருயிரே என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம் யார் யாரெல்லாமோ. எனவே இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி உங்கள் மத்தியில் நான் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13 1 Corinthians 13 chapter verses 13. And now these three remain: faith, hope and love, but the greater of these is love. என்ன சொல்லியிருக்கு? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம், அன்பு வைக்கிறோம்னா இந்த 3 காரியத்தில் அன்பு மட்டும்தான் டாப்பில் நிற்கிது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்ம உலகத்தில் ஒரு சின்ன குழந்தை மேலே எவ்வளோ அன்பு செலுத்துகிறோம். ஐயோ, நம்ம வீட்டில் ஒரு சின்ன குட்டி பாப்பா வந்துருச்சு, குட்டி தம்பி வந்துட்டான் என்று சொல்லி. அதே போல் ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கும்? அவனை சீராட்டி அவனுக்கு நல்லாக வாழ்க்கையில் கல்வியை கொடுத்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக தன்னுடைய உழைப்பை போடுகிறான். வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறான். தாய் சுமப்பதோ 10 மாதம், தகப்பன் சுமப்பதோ வாழ்நாள் முழுவதும். அப்படித்தானே? ஆம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தாயோட அன்பு என்பது தன் ரத்தத்தை கொடுத்து அவள் உருவாக்கின ஒரு குழந்தை. அப்படி பார்க்கும் பொழுது அந்த குழந்தை மேலே எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. சில பேர் கூட்டு பாசம் வச்சிருப்பாங்க. என் பிள்ளை தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான். ஆமாங்க, அப்படிதான் உலகத்தில் இருக்கிறோம். குருட்டு நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் மேலே பற்று அதிகமாக இருக்கிறதுனால, அந்த நேசம் அதிகமாக இருக்கிறதுனால, பாசம் அதிகமாக இருக்கிறதுனால என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டான் என்று சொல்லி தான் வாதாடுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதே போல தாத்தா பாட்டியினுடைய அன்பை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தான் பிள்ளையை அடித்து வளர்த்துப்பாங்க. ஆனால் பேர பிள்ளைங்க வந்துருச்சுன்னா அது பேரனோ பேத்தியோ என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. பார்த்து ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. இல்லையா? ஆமென். அதே போல ஒரு மனைவியோட அன்பு என்பது ஒவ்வொரு நாட்களிலும் அவள் நம்மை கவனித்துக் கொள்ளுகிற விதத்தில் அந்த அன்பானது மிக பெரியது என்று சொல்லுவார்கள். அது சாக்ரிஃபைசிங் லவ் என்று சொல்லுவார்கள். அதே போலத்தான் நண்பர்களுடைய அன்பு ஒரு சில நாள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் பிரிந்து போய்விடுகின்றனர். இல்லை என்றால் அந்த நட்பானது முறிந்து போய்விடுகிறது. அப்போ மனைவியின் அன்போ மறைந்திடும், கணவனின் அன்போ கரைந்திடும், நேசித்த அன்போ நாசமாக்கிவிடும். ஆனால் என் நேசருடைய அன்பு மாறவே மாறாது. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அதற்காகத்தானே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். ஆம் பிரியமானவர்களே, குடும்பத்தில் எத்தனை பேர் என்னதான் உறவு கொண்டாடினாலும் சரி, உன் குடும்பம் தனி, என் குடும்பம் தனி, உன் வீட்டு விவகாரத்தை நீ பார்த்துக்கோ, என் வீட்டு விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நல்லது பொல்லதுக்கு மட்டும் கலந்து கொள்வார்கள் இல்லையா? அதே போலத்தான் ஆண்டவரே, ஆண்டவருடைய சில காரியங்கள் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு பாடல் ஒன்றை நம்ம கேட்கலாமா? அல்லேலூயா. ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அடுத்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அடுத்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு.
காட்டிலும் ஆழமான அன்பு. கடல் இவ்வளவு பெருசு, அதனுடைய ஆழத்தை கணக்கிடவே முடியாது. நம்ம தீவுகளை பார்க்கிறோம். அந்த தீவு என்பது என்ன? கடல் கடியில் இருக்கிற மலையினுடைய உச்சி மட்டும்தான் வெளியிலே தெரிகிறது கடலுக்கு மேலே. அதுதான் தீவு. அப்ப அதற்கு அடியில அளவிட முடியாத ஆழங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட ஆழத்தை விட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பு மிக மிக பெரியது. பிரியமான பிப்ரவரி மாதம் வந்துட்டுனாலே நிறைய பேருக்கு வயிற்ற கலைக்கணும். பெற்றோர்களுக்கு வயது வந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு கெட்டு போகிறாங்க என்பதை இந்த காலத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஐயோ என் பிள்ளை எங்கே போகுதோ, யார் கூட சுற்றுதோ என்று சொல்லி வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வரலாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலர் தினம் என்று சொல்லி சில பேர் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் உலகத்தார். இதில் என்ன ஒரு வரலாறு இருக்கிறது என்றால், கிளாடிஸ் மிமி என்ற ஒருத்தருடைய ரோமா மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இனி யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றும், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை ரத்து செய்துவிட வேண்டும் என்றும் சொல்லி ஒரு அதிரடி சட்டத்தை இயற்றினான் அந்த கிளாடிஸ் என்ற மன்னன் ரோமாபுரி நாட்டில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த நாட்டில் ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் பேர் வேலண்டைன். அந்த அரசனுடைய அறிவிப்பை மீறி, கட்டளையை மீறி ரகசியமாக அனைவருக்கும் திருமணங்களை இந்த பாதிரியார் நடத்தி வைத்தாராம். இதனை அறிந்த மன்னன் வேலண்டைனை கைது செய்தது மட்டுமல்ல, அவருக்கு மரண தண்டனையை கொடுத்து விட்டார். அந்த நாளும் நிறைவேற்றப்பட்ட நாளும் வந்தது. ஆனால் இதற்கிடையில் சிறை காவலரின் பார்வை இழந்த மகன் ஒருவன் இருந்தான், அரிஸ்டோவைஸ் என்று சொல்லி. அவர்களுக்குள்ளால ஒரு காதல் ஏற்பட்டது. பார்வை இழந்த ஒரு பெண். அந்த சிறை காவலருக்கு இது தெரியலை. ஆனாலும் அரிஸ்டோரிஸை விட்டு காவலில் வைத்தான். அப்பொழுது அந்த வேலண்டைன் அரிஸ்டோரிஸ்க்கு தனது முதல் காதல் வாழ்த்து அட்டையை அனுப்பினாராம். அந்த காதலை அந்த வேலண்டைன் என்பவர் ஆதரித்தார். அந்த குற்றத்திற்காக அவர் கல்லால் அடித்து அங்கே கொல்லப்பட்டார். அந்த நாள் கிபி அந்த ஒரு ஆண்டில் தான் இந்த வேலண்டைன் இந்த காதலுக்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் காதலர் தினம் என்று சொல்லி அநேகம் பேர் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமான இந்த உலகத்தில் இன்றைய அன்பு பார்த்தீங்கன்னா லவ் இஸ் பிளைண்ட் என்று சொல்லுகிறார்கள். இன்ஃபேச்சுவேஷன் லவ். உடல் உள்ள கவர்ச்சியை பார்த்து அவர்கள் கொள்ளுகிற அந்த அன்பு, அது சதை பற்று உள்ள ஆர்வத்தினால் வருவது. அதான் இன்ஃபேச்சுவேஷன் லவ் என்று சொல்லுவார்கள். ட்ரூ லவ் என்று சொல்லி இங்கே பார்க்க முடியவில்லை. அநேக காதலர்களுடைய மரணங்கள் எப்படி இருந்திருக்கின்றன? அவர்கள் வெற்றி பெற்றார்களா? இல்லையே. பாருங்கள், ஷாஜகான் மும்தாஜ் அப்படிதான் கல்லறைக்கு போயிட்டா. மும்தாஜ் லைலா மஜ்னு அப்படி தான் போச்சு. சுவர் எழுப்பி முகலாய பேரரசர்கள் அவரை கொண்டு விட்டார்கள். அப்படியாக அனார்கலி, சலீம், இன்னும் ரோமியோ, ஜூலியட் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த வேலண்டைன்ஸ் டே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலனோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ பாருங்க, இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? அன்பு தான் முக்கியம்னு முதல்ல பார்த்தோம். அதே போல் நம்ம முழு பலத்தோட அன்பு கூறணும். அதே நேரத்தில் முழு ஆத்மாவோட ஹார்ட்ஃபுல்லாக நம்ம லவ் பண்ணணும். அதே நேரத்தில் முழு சிந்தையோடு பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு கூறுதல் ரொம்ப அவசியம். பிரியமானவர்கள், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லித்தான் தேவன் சொல்லுகிறார். நம்மளை மட்டுமே நேசித்தா போதாது. தான் குடும்பம், என் பிள்ளை, எங்கள் அப்பா, என் கணவன், என் மனைவி, என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கான்னு மட்டும் இருக்கப்படாது. அடுத்தவர்கள் மேலும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, பின் வீடு, சைடு வீடு, இவங்களோட நல்லிணக்கத்தோடு அன்பு கூறுகிறார்கள்? இல்லை. இப்படித்தான் உலகமானது போய்கொண்டிருக்கிறது. அன்பே பிரதானம் என்று சொல்லி ஒரு பாடல் கூட உண்டு. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பொரு ஞானம்
வைத்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருள் யாவும் மீந்தளித்தாலும் அன்பில்லை என்றால் அதில் பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது உங்க கிருபை பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது உங்க இரக்கம் பெரியது அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நான் குஜராத் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு கிராமத்திற்கு என்னை கூட்டிச் சென்றார்கள். பிரியமானவர்கள், அந்த கிராமம் முழுவதும் ஒரு காலத்தில் ஒரு பூசாரியினுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 50 பூசாரிகள் இருந்தாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக சின்ன சின்ன கோயிலும் பெரிய பெரிய கோவிலுமாக இருந்தன. அப்பொழுது அந்த ஊருக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியர் அங்கே இயேசுவை பற்றி சொல்லுவதற்காக அங்கே சென்ற பொழுது அவரை குற்றூரும் கொலையுருமாக கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அடித்து போட்டு உடம்பெல்லாம் ரத்தம் ஊருக்கு வெளியிலே தூக்கி வீசி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். இனிமேல் இந்த ஊர் பக்கம் வந்தீங்கன்னா நீ தொலைஞ்ச என்று சொல்லி. ஆனால் பாருங்க, அவர் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் அந்த ஊரை சுற்றி 7 முறை சுற்றி கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தாராம். ஊருக்குள்ளே போகலை.
ஊருக்கு வெளியில் ரவுண்டாக அவர் தேவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஐயோ, இந்த மக்கள் பாழாக போகிறார்களே, நரகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்று பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தார் 7 முறை. அப்பொழுது அந்த ஊர் தலைவனான பூசாரி வந்து பார்த்து அவரை பிடித்து இழுத்து கொண்டு போய், நீ இப்படியும் பண்ணிட்டு இருக்கிறிய, உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க. அப்போ அந்த ஊழியர் சொன்னார், ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. என்னையா நேசிக்கணும், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு. உங்களிடமும் முகத்தில் பார்க்குறப்போ ஒரு குறைவு இருக்கிறது, அது என்னன்னு சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவர் தீர்த்து வைப்பாருன்னு சொன்னார். அப்போது இவர் சொன்னார், எங்கள் 1008 கடவுளாலே தீர்த்து வைக்க முடியல, உன் கடவுள் இயேசு என் மேலே அன்பு வச்சுருக்காராம், என் மேலே பாசம் வச்சுருக்காராம், நேசம் வச்சுருக்காராம், எனக்குள்ள குறைய தீர்த்துருவாரா எப்படிப்பா அப்படின்னு கேட்ட பொழுது, ஐயா சொல்லுங்க அப்படின்னு. இப்போ வா என் வீட்டுக்கு. அங்கே கூட்டிகிட்டு போனால் 12 வருடம் பிசாசினால் பிடிக்கப்பட்ட அவருடைய மகள், வாலிப மகள், அங்கே செவ்வாய் வெள்ளி போன்ற நேரங்கள் நாட்களில் பேய் பிடித்து ஆடுவாள். பின்னால் இருக்கிற கிணத்துல போய் விழப்போகிறேன் என்று சொல்லி ஓடி விடுவாள். இவளை காப்பாற்றுவதே பெரிய பாடாக இருந்ததாம். அப்போ சொன்னார், இந்த மகளை நீ என் மகளை உன்னால் உங்கள் இயேசுவால் காப்பாற்ற முடியுமா? அவர் எங்களை நேசிக்கிறது உண்மைன்னு சொன்னால், நீ சொன்னது உண்மையாக இருந்தால் இந்த மகளுக்கு, என் மகளுக்கு சுகம் கிடைக்கும், எங்கே பண்ணு பார்க்கலான்னு ஆண்டவர். அந்த ஊழியர் 1 நிமிடம் முழங்கால் படித்து ஜெபித்து கொண்டிருந்தார். உள்ளே ஆடிக்கொண்டிருந்த அந்த பிசாசு ஓடி வந்து இவருடைய காலடியில் விழுந்தது. அதன் பின்பு அந்த புத்தி தெளிந்து நல்ல ஒரு அழமையான பெண்ணாக உள்ளுக்குள்ளே போய் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு நீட்டாக வந்து கொண்டான். ஐயா, இந்த மகளிடம் இருந்த பிசாசு ஓடிவிட்டது. எங்களுடைய இயேசுவால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி மிகவும் அருமையாக வேத வசனத்தை, தேவனுடைய அன்பை அந்த தலைமை பூசாரிகிட்ட சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு விட்டார். 12 வருஷமாக எங்களுடைய தெய்வங்களால் சுகப்படுத்த முடியாத இந்த பேயை ஒரு 2 நிமிஷம் ஜெபத்தில் இந்த மனுஷன் விரட்டிட்டாரே என்று சொல்லி உடனடியாக அந்த கிராமத்தில் உள்ள எல்லா கோவில்களிலும் சிலுவை கொடி பறந்தது. அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அந்த கிராமத்தை தேவன் நேசிக்க ஆரம்பித்தார். அநேக அற்புதங்கள், அநேக குடும்பங்களை நடக்க ஆரம்பித்தன. இன்றும் அந்த கிராமமானது இயேசுவுக்கு சாட்சியாக விளங்குகிறது. பிரியமானவர்களே, ஆம், அப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் தேவன் நம்முடைய இந்தியாவுக்கு அவர் தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்தியாவுக்கு வேண்டி உழைக்க தயாராக இருக்கிறோம்? இந்திய மக்கள் மேலே எத்தனை பேர் அன்போடு நம்ம ஜெபிக்கிறோம்? நமக்காக ஜெபித்தால் பிறனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னாரே, அந்த காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். we must give our love to others. அதுதான் முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுக்கு உனக்கு கொடுத்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்லித்தான் தேவன் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. இன்றைக்கு பாடலும் வசனம் என்ற ஒரு தலைப்பில் நம்ம கேட்க போகிறோம். ஆமென். புகலிடம்
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கை என் தலை கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலை கீழ் இருக்கும், வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். கேட்ட நேரத்தில் அருள் செய்கிறார், கேட்ட நேரத்தில் அருள் செய்கிறார், அருள் செய்கிறார். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நமக்கு தேவனுடைய அன்பு இருந்தால் நாம் அவருக்காகவே வாழ்வோம். அப்படித்தானே? அவருக்காகவே வாழ்வோம். இன்று நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவிடம் அன்பு செலுத்துவோம், பிறரிடம் அன்பு செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அன்பு இயேசுவில் உண்டு. சிலுவையில் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் எதை கேட்டுக்கொள்கிறோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து அந்த நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். பிதா அவரை அனுப்பினார். அப்படி அனுப்பினதுனாலே, தமது குமாரனை பிதா அனுப்பினதுனாலே உலகத்திலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கலாத்தியர் 2:20 வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அதுதான் உண்மையான அன்பு. கிறிஸ்துவுக்காக நம்ம மரிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாலிபர்களுக்கு அந்த காதலில் தோல்வியாகி போச்சுன்னா உடனே உன்னை பிரேக்கப் ஆகிப்போச்சு, நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி அநேக வாலிப பெண்களும் வாலிப பையன்களும் என்ன செய்கிறாங்க, தற்கொலையின் பாதைக்கு ஓடி சென்று விடுகிறார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர் அனுமதிப்பதில்லை, விரும்புவதும் இல்லை. என் பிள்ளை வாழணும், சந்தோஷமாக வாழணும், என் மேலே அன்பு வைக்கணும் என்று சொல்லித்தான் அவர் வருகிறார். ஆமாம், அவருடைய கல்வாரி சிலுவையினுடைய இரத்தமானது நம்மில் அன்பு பெருக்கெடுத்து ஓட உதவி செய்யும். பிரியமானவர்கள், நிறைய இடங்களில் விபத்து நடக்குதுன்னு வைங்களேன், அங்கே போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி மோகம் இப்போ தலைவிரித்து ஆடுகிற. அதில் என்னவோ தெரியல, ரீல்ஸ் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், செல்ஃபி எடுக்கணும்,
இதில் தான் அவங்களுடைய காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அதற்காக நேரத்தை செலவழிக்கிறாங்க. அநேகம் பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் செய்து ஃபுட்டை சாப்பிடணும். அவங்க லவ் அதில் தான் இருக்குது. தீனி தின்னுக்கிட்டே இருக்க வேண்டிதான். அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா நான் முதலமைச்சர் ஆயிடணும், இன்றைக்கே வந்த உடனே ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. இப்படியாக பல பேருடைய ஆசைகள், அந்த அன்பு எல்லாம், பாசம் எல்லாம், நேசம் எல்லாம் அந்த அரசியல்லையோ இல்லை உணவுப் பொருளையோ புடவையிலையோ நகையில தான் இருக்குது. அதற்காக எத்தனை வீட்டில் சண்டை நடக்குது. ஆனால் பாருங்கள், இவைகள் மேலே தான் அன்பு இருக்குது. அந்த செல்ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போது செல்ஃபோன் மேலே இருக்கிற காதல், செல்ஃபோனை பிடுங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஏன் செல்ல ஏன்ட்ட கொடுங்க. இப்படியாகத்தான் நிறைய இடங்களில் செல்ஃபோனை எடுத்து வச்சதுக்காக ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டா. செல்ஃபோனை உடச்சி போட்டதுனால நிறைய இடங்களில் விவாகரத்து நடந்திருக்குது. இப்படியாக பாருங்க, அன்பு எல்லாம் அதில் தான். உபாகமம் 11:1 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக என்று சொல்லி அந்த வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உயர்ந்த சித்தமாக இருக்குது. 1 யோவான் 5:2 இப்படியாக சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த வேதவசனம். பெரியவங்கள்ட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்க, மனம் மகிழ்ந்துருவாங்க. பெரியவங்கள்லாம் என்னை நேசிக்கிறதுக்கும் ஒரு பையன் வந்து கேட்குறானே, ஒரு பொண்ணு வந்து கேட்குது என்று சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைக்கு 3 வார்த்தைகளுக்கு ஐ லவ் யூ என்ற வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. காரணம் என்னன்னா, ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அதைத்தான் கலாத்தியர் 5:22-23 சொல்லியிருக்கோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே இல்லை. அப்போ ஆவியின் கனி என்பது என்ன? அன்பு. அதுதான் தேவன் விரும்புகிறார். என் பிள்ளை அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவருக்கு அன்பு கூறுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் என்று சொல்லி பாடல் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்செய்தி ஜெபக்குழு சார்பாகவும் ஏதேனின் ஆறுதல் ஊழியங்கள் சார்பாகவும் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன்.